அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லோரும் படிச்சிட்ருக்கீங்களா? எல்லோரும் நல்லா படிங்க. எல்லோரும் அரசு அதிகாரி ஆகலாம். இப்போ என்னென்னா 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு புதுசாக நிறைய பேர் படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான முழு தகவலையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ 2026 குரூப் 4 எக்ஸாம் என்னென்னா மொத்தம் 200 கேள்வி கொடுப்பாங்க. அந்த 200 கேள்வியில் தமிழில் 100 கேள்வி, ஜிகேல 75 கேள்வி, மேக்ஸில் 25 கேள்வி. ஓகேங்களா? டோட்டல் 300 மார்க்கு. எக்ஸாம் நீங்கள் 3 மணி நேரம் எழுதணும். இதுதான் எக்ஸாமோட பேட்டர்ன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட் என்னென்னா குரூப் 4க்கு 6/10/2026 நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. நமக்கு எக்ஸாம் டேட் எப்போன்னா 20/12/26 தான் நமக்கு எக்ஸாம். ஓகேங்களா? மொத்தம் இப்போ ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி 1 ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் டிசம்பரில் ஒரு 20 நாள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு யூனிட் படித்தாலும் தமிழில் 7 யூனிட் இருக்குது. 7 மாதம், 7 மாதத்தில் முடிச்சிடலாம். அதேமாரி ஜிகேக்கும் அப்படி தான் 6 யூனிட்டு தான் மொத்தம். 6 யூனிட்டு, ஒவ்வொரு யூனிட் 1 மந்த்துனாலும் அதையும் முடிச்சிடலாம். அதனால் 7 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சிலபஸை கவர் பண்ணி முடிச்சிடலாம். பேலன்ஸ் 3 மாதம் நம்ம ரிவிஷனுக்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சிலபஸ் பற்றி என்னன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பகுதி அறிவியலில் ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. நம்ம எப்படின்னா எல்லாமே 1 லேயர் கொஸ்டினாக நான் போட்டு விடுறேன். சரிங்களா? நீங்கள் 1 லேயர் கொஸ்டினாக ஃபஸ்ட்டு படிங்க. இந்த பொது அறிவியலில் ஃபஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்டும் 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? புவியியலில் அதே மாதிரி 5 கேள்வி தான். புவியியல்லையும் நம்ம 6th to 10th வரைக்கும், ஃபஸ்ட்டு எல்லாமே 6th to 10th வரைக்கும் நம்ம படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 11th 12th பார்க்கலாம். புவியியலில் 5 கேள்வி கேட்பாங்க. அதேமாரி 6th to 10th வரைக்கும் நம்ம கொஸ்டின் ஃபுல்லாக 1 லேயராக கொடுக்குறேன், எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து அலகு 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் 10 கொஸ்டின் கொடுப்பாங்க. இதையும் நம்ம ஃபஸ்ட்டு 6th 10th வரைக்கும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு டைம் நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். அடுத்து அலகு 4 இந்திய ஆட்சியல் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதில் 15 கேள்வி. இது பாலிட்டி. இதையும் ஃபஸ்ட்டு நம்ம 6th 10th வரைக்குமே 1 லேயர் கொஸ்டினாக கொடுக்குறேன். அதை படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் 10th எத்தனை லெசன் இருக்குதோ அத்தனை லெசன் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டு வச்சுட்டு அடுத்து 9th லெசன் போகலாம். 9th ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சுட்டு அதில் எத்தனை லெசன் இருக்குதோ அத்தனையும் நம்ம ஒரு டெஸ்ட்டாக போட்டுடலாம். சரிங்களா? 100 கொஸ்டின் கொடுப்பேன். நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஜிகேல இந்த மாதிரி படிச்சுட்டு வந்துடலாம். 7 மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இதுலேயும் 20 கொஸ்டின். ஓகேங்களா? இதுலேயும் 1 லேயராக கொடுக்குறேன். 1 லேயராகவே படிங்க. ஃபஸ்ட்டு 6th to 10th வரைக்கும் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் முடிச்சிடலாம். சரிங்களா?
அடுத்து 6th தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள். இதில் 20 கொஸ்டின். இதையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து மேக்ஸ். இப்போ இது வரைக்கும் ஜிகே பார்த்தோமா? இது வரைக்குமே எத்தனை கொஸ்டின் கொடுப்பாங்க? 75 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஜிகே. அடுத்து மேக்ஸில் 2 பார்ட்டாக கொடுப்பாங்க. ஒன்று திறனறிவு, அதில் 15 கேள்வி. அடுத்து காரணவியலில் 10 கேள்வி, மொத்தம் 25 கேள்வி. சரிங்களா? இதையும் சேர்த்து டெய்லி ஒவ்வொரு கிளாஸாகவும் நம்ம முடிச்சுட்டே போயிடலாம். சரிங்களா? 7 மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிவிஷன் போட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் பகுதி இ. தமிழில் 10ஆம் வகுப்பு தரம் வரைக்கும் 100 கேள்வி கொடுப்பாங்க. நம்ம இதில் 100 கேள்வியில் ஃபஸ்ட்டு அலகு 1ல் இலக்கணம் கேட்பாங்க. இலக்கணத்தில் 25 கேள்வி கேட்பாங்க. நம்ம இதை ஹெட்லைன் பிரகாரம் படிச்சுக்கலாம் தமிழில். ஓகேங்களா? ஒவ்வொரு ஹெட்லைன்லாம் பிரித்தெழுதுனா பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுனா சேர்த்தெழுதுகள், சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்லைனராக இங்கே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜிகே பொறுத்தளவு 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம். தமிழ் பொறுத்தளவு என்னென்னா நம்ம ஹெட்லைனாகவும் ஒவ்வொரு ஹெட்லைனாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அலகு 2ல் சொல்லகராதி, அதில் 15 கேள்விகள். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒருமொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்லைனாக வரும். இதை திரும்ப படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து அலகு 3 எழுதும் திறன். இதில் ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை செயற்பாட்டு வினை, தன்வினை பிறவினை, ஒருமை பன்மை பிழையர்ந்து சரியான தொடரறிதல், இந்த மாதிரி மரபு, திணை, உயர்திணை, இந்த மாதிரியெல்லாம் இந்த அலகு 3ல் வரும். ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அலகு 4ல் கலைச்சொற்கள். இதில் 10 கொஸ்டின். சரிங்களா? இதுவும் ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லைன் பிரகாரம் எல்லாமே பார்த்து படிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து அலகு 5 வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இதில் ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து அலகு 6ல் எளிய மொழிபெயர்ப்பு. இதில் ஒரு 5 கொஸ்டின். அடுத்து அலகு 7. அலகு 7ல் இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. இதில் ஒரு 15 கொஸ்டின். இதில் திருக்குறள் வரும். திருக்குறள் தொடர்பான செய்திகள் வரும். அப்புறம் 20 அதிகாரங்கள் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் படிக்கணும். தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள் பற்றி படிக்கணும். அப்புறம் உவே சாமிநாத ஐயர், தோப்போ மீனாட்சி சுந்தரம், இவங்களை பற்றியெல்லாம் படிக்கணும். அகர முதலி பற்றி படிக்கணும். ஓகேங்களா? தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் பற்றி படிக்கணும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஹெட்லைன் மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ஒரு டைம் இந்த குரூப் 4ஓட பஸ்ஸை ஒரு டைம் எல்லோரும் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுக்குறேன். அவங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. தமிழில் மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அதில் 7வது யூனிட்டில் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் பற்றி அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.